பிரம்மாவும் விஷ்ணுவும் அடிமுடி தேடியபோது இதற்கு விடையாக சிவபெருமான் ஜோதி வடிவாக காட்சி கொடுத்தார். அருளாளர்களுக்கும் இறைவன் ஜோதி பிழம்பாகவே காட்சி தந்தார். இதையே மணிவாசக பெருமான் போராதார் உள்ளத்தில் ஒளிக்கும் ஒளியானே என்பார். ஞானசம்பந்த பெருமானோ அனல் உரு அல்லவோ எம் இறை என்றே பாடியுள்ளார்கள். தீப மங்கள ஜோதி நமோ நம என்று அருணகிரிநாதரும் போற்றியுள்ளார். அன்னை பராசக்தி அடியவர்களின் வேண்டுதலுக்கு இணங்கி வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு நாமம் தரித்து சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள அவரை நோக்கி தவம் செய்தார். பெருமான் அம்பிகைக்கு ஜோதி பிழம்பாக காட்சி தந்தார். அம்பிகை அந்த ஜோதி வடிவத்தை தன் வழிபட்ட லிங்கங்களில் எழச் செய்தார். அன்னை வழிபட்ட 12 இடங்களே ஜோதி லிங்கம் தலம் ஆகின. ஒளிமயமான உருவநிலை பெற்ற லிங்க வடிவங்களே ஜோதி லிங்கங்கள் ஆகும்.